ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி விலாக் ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் ஷூட் பண்ணுது. முந்தின நாள் வந்து என்ன பண்ணோன்னா மீல் ப்ரெப் எல்லாமே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க்கெல்லாம் டிவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அனிஷ் வந்து ஈவினிங் டைமில் வந்திருந்தா. ஸோ அவளுக்கும் வந்து கொஞ்சம் ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். தேங்காய் துருவி தந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூண்டு வெங்காயம் இது எல்லாமே வந்து உரிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து மெயின்லி தேவை. ஸோ தேங்காய் நிறையவே துருவி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்து நல்லா கிளைமேட்டே ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருந்து. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா வந்து இட்லி சாம்பார் எல்லாம் பண்ணிட்டாங்க. மார்னிங்கே வந்து தாத்தா ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நான் வந்து குளிக்கவே இல்லை. குளிக்காமல் அப்படியே வந்து டீலாம் குடிச்சிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து லஞ்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா லஞ்ச் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் விட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னா விஷாகன் வந்து எப்போவுமே அம்மாவை டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டு இருப்பான். அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு. அம்மா வந்து அந்த டைமில் வந்து லஞ்ச் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லலாம் அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நல்லா ஜாலியாக இருக்கும். இல்லைனா வந்து போரிங்காக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கமே அப்படி பழகுறதுனால எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கு பொங்கல் தீபாவளி எல்லா இதுக்குமே நான் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இதுக்காக தான் வந்து அப்படியே வந்து என்னோடய ஹாலிடே எக்ஸ்டென்ஷன் மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே இங்கே நின்றுட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு. இனி ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஆனால் எப்படின்னு தெரியல. சரி, ஓகே, இதோட எங்கள் ஆடி அமாவாசை vlog முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.